ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப்பில் ஸ்பீக்கர் எடுக்கலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பிள்ளைக்கானு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் எடுக்கல, ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் நிறையா இருக்குன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் மேனேஜ்னே சொல்லியிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டிவைஸ் மேனேஜர் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து இன்புட் அவுட்புட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அதை அப்டேட் டிரைவர் கொடுங்க. ஸோ ஸ்பீக்கரில் அப்டேட் டிரைவர் கொடுத்த உடனே ப்ரோஸ் மை கம்ப்யூட்டர் லெட்ஸ் மீ பிக் அப்படின்ற மாதிரி இருக்கும். கீழே ப்ரோஸ் மை கம்ப்யூட்டருக்கு போயிட்டு கீழே லெட்ஸ் மீ பிக் ஃப்ரம் அவைலபிள் டிரைவர் கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லி வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதையும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இதையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ண பின்னாடி கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு போய் சர்ச்சில் அடிங்க. ஸோ கண்ட்ரோல் பேனல் வரும். கண்ட்ரோல் பேனல் எடுத்த பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா வியூடு பை ஸ்மால் ஐக்கான் இருக்கும். இங்கே இருக்கும் பாருங்கள், இங்கே வியூடு பை ஸ்மால் ஐக்கான் இருக்கும். நீங்கள் லார்ஜ் வச்சுக்கலாம், ஸ்மால் வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. வச்ச பின்னாடி சவுண்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த சவுண்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்னு சொல்லியிருக்கும். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணி விடுங்க. டபுள் கிளிக் அடிக்கலாம், இல்லாட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எங்கேஜ்மெண்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி டிசேபிள் ஆல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, டிசேபிள் ஆல் சவுண்ட் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜென்ரலுக்கு வாங்க. ஜென்ரலில் வந்துட்டு சிம்பட்டிக் ஸ்மார்ட் ஆடியோ கச்சிடி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பின்னாடி இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பின்னாடி சேஞ்ச் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அது ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பி அதே மாதிரி வரும். அதில் டிரைவர் இருக்கும். அந்த டிரைவரில் அப்டேட் டிரைவருக்கு போங்க. ஸோ அதில் ப்ரோஸ் மை கம்ப்யூட்டர் ஃப்ரம் டிரைவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். லெட்ஸ் மீ பிக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பின்னாடி ஹை டெஃபினேஷன் ஆடியோ டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. மாற்ற போகிறீங்களா இருக்கும், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹை டெஃபினேஷன் ஆடியோ பார்த்தீங்கன்னா மாறும். இப்போ சிம்பட்டிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பட்டிக்காக நம்ம இருக்கும்ல, அது வந்து ஹை டெஃபினேஷனாக மாறிடும். க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கேயும் க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே ஓகே கொடுத்துருங்க. இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு. அங்கே ஹை டெஃபினிஷன் ஆடியோ டிவைஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ண பின்னாடி இந்த இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி ப்ராப்பர்ட்டிஸ் போய் கிளிக் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய வரும். அதில் பார்த்தீங்கன்னா லவுட்னஸ் ஈக்குவலன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லவுட்னஸ் ஈக்குவலன்ஸ் டிக் பண்ணி வச்சுட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு உங்கள் கம்ப்யூட்டர் ஒரு ரீசெட் பண்ணி விட்டால் உங்களோட ஸ்பீக்கர் பார்க்கலாம் சரியாக போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.